ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி ஒரு சூப்பரான பாவக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். இது மீன் வறுவல் டேஸ்ட்லேயே இருக்குங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாவக்காய் வறுவலுக்கு நான் கொஞ்சம் மீடியம் சைஸு பாவக்காய் தாங்க எடுத்திருக்கேன். இது 2 பக்கம் காம்பையும் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு அலசி எடுத்தோம்னா தான் இதில் உள்ள மண் இதுகள்லாம் வந்துடும். இப்போ நல்லாவே கழுவி எடுத்துட்டேங்க. இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மீன் மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 பீஸாக நறுக்கணும்னா போதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த ஷேப்பில் நம்ம பாவக்காய் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கட் பண்ணிவிட்டு நம்ம விதையெல்லாம் ரொம்ப முத்துன விதையாக இருந்தால் எடுத்துடலாங்க. அது தேவையில்லை. பிஞ்சு விதை மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுக்கிறலாம். இல்லாட்டினா விதையெல்லாம் எடுத்துடலாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்காது. இங்கே பாருங்கள், இதே போலயே இப்போ நான் எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள். இது நான் நைட் நேரமே கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. காலையில் நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பிஞ்சு விதையெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் எடுக்க தேவையில்ல. இப்போ இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கி எடுத்துடணுங்க. இப்போ ஒரு வடைச்சட்டியில் தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பாவக்காயை அதோடு சேர்த்து இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம சுருளை வதக்கிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா நம்ம வறுக்கையில் சீக்கிரமாக வதங்கிரும். இல்லாட்டி வதங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க. வறுக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வதக்கியாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ஜாமான் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு சேர்க்குறேன். தோலெல்லாம் எடுக்கலை, அப்படியே தான் சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், பெருசாக தான். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணால் ஒரு 2 மிளகா ஜாஸ்தி போடலாங்க. இப்போ இது கூடவே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸு தக்காளி எடுத்திருக்கேங்க. பெருசாக தான் கட் பண்ணி போடுறேன். நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இது கூடவே உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேங்க. இதெல்லாம் நல்லா நைஸாக அரைக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டோம்னா ரொம்பலாம் நைஸாலாம் அரையாது. கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். நல்லாயிருக்கும் அது வறுக்கையில். இப்போ பாவக்காய் நம்மளுக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க. தண்ணியே எதுவும் இல்லை பாருங்கள். இப்போ இந்த மசாலாவெல்லாம் அதோடு சேர்த்து நல்லா கிளற போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி இப்படி மசாலாவை அரைச்சி செய்யலை ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுறேன். போதும் அந்த தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வறுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டினா உடனே கூட வறுத்துடலாங்க. நல்லாவே வதங்கிடும் இது. இங்கே பாருங்கள், எல்லாமே மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் உடனே தாங்க செஞ்சு காட்டுறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு நம்ம வறுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக எண்ணெயில் பிரட்டிட்டு நம்ம இப்போ பாவக்காவை உடனே தான் சேர்க்க போகிறோம். ரொம்பலாம் வெங்காயம் வதங்க வேண்டாம். ஏன்னா நம்ம பாவக்காய் கொட்டி வதக்கையிலேயே இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிரும். வெங்காயம் போட்டதே தெரியாதுங்க. அந்த மாதிரி சுருளாக வதங்கிரும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பாவக்காவை சேர்த்துக்கிறலாம். பாவக்காய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். இப்போ அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சாலும் பாவக்காய் வதங்காது சீக்கிரத்தில். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிட்டு இது மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திரும்ப இப்போ வதக்கி காட்டுறேன் பாருங்கள். இப்போவே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது இன்னும் நல்லா நம்ம சிம்மிலே போட்டு வதக்க ரொம்பவே நல்லா சுருங்கி நல்லா வந்துடும். டேஸ்ட் அதிகமாகுங்க பாவக்காயில். நம்ம இப்போ காலையில் நேரத்தில் உடனே செய்யணுன்றனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிடலாங்க. இங்கே பாருங்கள், வதங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது நல்ல மீன் டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். அந்த மசாலா நம்ம சாப்பிடையில் மீன் ஸ்மெல் தான் வரும்.
இங்கே பாருங்கள், இப்போ திரும்ப இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு இன்னும். இது நம்ம போட்டிருக்க வெங்காயமே இப்போ தெரியல பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வதங்கிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்குவத்திலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது வந்து நம்மளுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இன்னமுமே உங்களுக்கு சுருளை வதங்கணும்னா சிம்மிலே வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட வதக்கலாங்க. நான் இப்போயே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.